ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ப்ரௌனி செய்ய போகிறேன். அதுக்காக 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 2 முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ப்ரௌனி வந்து சாஃப்டாக இருக்கும். நுர வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். இந்த பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பாயிலிங் மெத்தடில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 50 கிராம் எடுத்துட்டேன். இதை வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து 50 கிராம் பட்டர் எடுத்துக்கிட்டேன். சால்ட் இல்லாத பட்டர். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், மெல்ட் ஆகிற வரைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு மெல்ட் ஆகணும். இதுதான் கரெக்டான பதம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒயிட் சுகர் 75 கிராம் எடுத்துட்டேன். ப்ரௌன் சுகர் 75 கிராம். ரெண்டுத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஆல்ரெடி முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரௌன் சுகர் ரொம்ப ஹெல்த்தி. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைமும் நம்ம ஒன்று கலக்கும் போது மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் மெத்தடில், இந்த சர்க்குலர் மூமெண்ட்டில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் இந்த டார்க் சாக்லேட்டு, இந்த மெல்ட் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா, இந்த பட்டரும் டார்க் சாக்லேட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் மூமெண்ட்டில் பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ப்ரௌனி வந்து சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டேன். 1/2 ஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துட்டேன். கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் மைதா வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 20 கிராம் வந்து கொக்கோ பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம். ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுக்க அந்த லிக்விடில் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ஜலிச்சிக்கணும். அப்படி ஜலிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அது சர்க்குலர் மூமெண்ட்டில் பீட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம எந்த கண்டெய்னரில் ஊற்ற போகிறோமோ அது வந்து நல்லா பட்டர் தடவிக்கணும். அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு இதை வந்து நம்ம அதில் போர் பண்ணணும். இதில் வந்து நம்ம சாக்லேட் போட்டுக்கலாம், நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணோம், இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். நல்லா ஷேக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, ஏற்கனவே நான் வந்து 10 நிமிஷத்துக்கு குக்கரில் உப்புலாம் போட்டு இது பண்ணி வச்சுருந்தேன், பாயில் சூடு பண்ணி. இப்போ இதில் வந்து கேக்கை வந்து இதில் பூ வச்சுட்டேன் உள்ள. இது வந்து பாருங்கள், கம்பி வச்சு குத்தி பார்த்தா அதில் நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும் குக்கருக்குள்ளே வச்சு.
45 மினிட்ஸ்க்குள்ள நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதில் வந்து நான் சாக்லேட் மேலே தூவி விட்டேன். இந்த மாதிரி நம்ம நட்ஸ் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ நட்ஸும் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கு பாருங்க. பாருங்க ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.